இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நன்றி அறிதலை குறித்து உங்களோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 கதை அதுக்கு பிறகு சொல்கிறேன். சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது மட்டக்குழி என்ற இடத்துல இருந்தேன். மட்டக்குழியில் 9 வயசு. அப்போ ஒரு நாய் வளர்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சுது. நாய் வளர்த்தோம். நானும் எங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் மகாநாடு, நாய்க்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்ட்டு. அப்போ என்னை தான் அவங்க தலைவராக தெரிஞ்சாங்க. ஏன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் 2-3 வார்த்தைகள் இங்கிலீஷ் தெரியும். ஏபி நீ ஒரு பேர் நல்ல பேராக வைங்க. ரொம்ப கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ரைட் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டின்னு கூப்பிடுவோமே அப்படின்ட்டு வச்சேன். கிட்டின்னு வச்சேன். கிட்டினா என்னென்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பூனைக்குட்டி. நாய்க்குட்டிக்கு பேரை வைக்கிறேன் பூனைக்குட்டின்ட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியும். கிட்டி மிகவும் அருமையான நாயாக இருந்தது. அதை நாங்கள் பேணி பாதுகாத்து அன்போடு வளர்த்தோம். மிக விசுவாசமுள்ள நாயாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அது நாங்கள் இருந்த ரோடு பேர் அல்மோத் ரோடு. அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு காரில் அகப்பட்டு அதன் கால் அடிபட்டு விட்டது. அடிபட்டது நிமித்தமாக அதற்கு ஒழுங்காக நடக்க முடியாது. 3 கால்களில் நடந்து ஒரு காலை தரையில் தேய்த்து கொண்டே போகும். தேய்த்து கொண்டு போனதினால் ஒரு சில வாரங்களில் அது ஒரு பெரிய புண்ணாக மாறிவிட்டது. எங்களுக்கு அந்த காலத்தில் வெட்ஸ், அதாவது மிருக வைத்தியரங்க இல்லை, எங்களுக்கு வசதியும் இல்லை. அப்போது நாங்கள் இருந்த வீட்டில் ஒரு கன் இருந்தது. அங்கே உள்ள அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நாயை இப்படி பார்க்குறதுக்கு, நம்ம அதை சுட்டு கொன்றணும், அதோடைய அந்த கஷ்டம் முடியணுன்ட்டு. நாங்கள் பிள்ளைகள் வந்தது இல்லவே இல்லைன்னோம். அது எங்கள் பேச்சு கேட்கல. ஒரு பெரிய குழியை தோண்டினாங்க. ஒரு நாள் நாயை முன்னால் வச்சாங்க. நாங்களாம் அழுது சொல்கிறோம், வேண்டாம் வேண்டாம். யார் கேட்பா எங்களை? சின்ன பிள்ளைகள். ஒரே சூடு. அந்த குழியில் நாய் விழுந்தது. எங்களை விட்டாங்க. எனக்கு இப்போ தான் சுட்டு முடிச்சுதே. வேகமாக ஓடி போகிறோம். நான் தான் கத்துறேன், கிட்டின்னு கத்துறேன். அது சாக போகுது. கடைசியில் என்ன செஞ்சது தெரியுமா? வாலாட்டிகிட்டே செத்துச்சு. ஈவன் இஃப் யூ ஸ்லே மீ ஐ வில் yet praise him. யோபு சொல்கிறான். அது தமிழில் எனக்கு ஒன்றும் தெரியல. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்பிக்கையாக இருப்பேன், உண்மை துதிப்பேன். ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு சம்பவம், அதுக்கு பிறகு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து விடுவேன். 2வது கதை. இது உங்களுக்கு ஒரு படிப்பினையும் கூட. நான் இந்த நாயின் கதையை கூறியது நன்றியறிதலின் முக்கியத்துவத்தை எடுத்து காண்பிப்பதற்காக. சில நாய்களுக்கு இருக்கிற அந்த குணாதிசயம் கூட நம்மில் மனிதர்களுக்கு அதிகமில்லை, என்னில் அதிகம் இல்லாத இருந்தது. அதை பற்றி தான் நான் கூறப்போகிறேன். வாட்ஸ்அப் எத்தனை பேர் செய்றீங்க? கொஞ்சம் கையை தூக்குங்க பார்ப்போம். How many of you do WhatsApp? I do. Well, I'm a recent tremendous convert to WhatsApp and the benefits of it. எனக்கு எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல இன்சிடென்ட்ஸ், அனெக்டோட்ஸ் ஏதாவது வந்தால் 50 பேருக்கு அனுப்புவேன். அதில் ஒரு 5 பேர் தான் தேங்க்யூ பிரதர் அப்படின்னாவது எழுதுவாங்க. 45 பேர் ஏதோ என்ன இந்த எரும மாட்டு மேலே பெஞ்ச மழை மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு சொரணம் இல்லை. எனக்கு சில நேரம் இதாக இருக்கும், இவங்களுக்கும் அனுப்பி பிரயோஜனமாக இருக்குமா? சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு காலத்தில் நன்மை வரும்னு அனுப்புறது. ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸில் அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுருவாங்க. என்ன செய்வாங்க? தம்ஸ் அப் போட்டுருவாங்க. ஒருத்தர் இதை தான் போடுவார், தட் இஸ் ஜஸ்ட் ரைட் அப்படின்ட்டு. அது எனக்கு போதும். ஆனால் என்னை பிறப்பிலிருந்து அருமையாக வளர்த்த தாய் மிக அன்போடு என்னை வளர்த்தார்கள். நான் தான் கடைசி பிள்ளை. நானும் இன்னும் ஒரு சகோதரன் தான் அவர்களோடு கூட இருந்தோம். என்னிடம் இருந்த குணாதிசயம் என்னவென்றால், தாய் செய்வதற்கு ஒரு காரியத்திற்கும் நன்றி சொல்லுவதே இல்லை. தேங்க்யூ என்று என்னுடைய தாய்க்கு நான் ஒரு நாளாவது கூறி அவர்களை மகிழ்வித்ததில்லை. வெட்கத்தோடு நான் கூறுகிறேன், அதை ஒப்புக்கொள்கிறேன். சில நேரம் மணிக்கணக்காக ஏதாவது சமைத்து வைத்துவிட்டு நாங்கள் சாப்பிடும் பொழுது எப்போவுமே நான் அம்மாவை எங்களோடு சாப்பிட்ட நாள் ஒன்றையுமே கண்டதில்லை. எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக ஏதாவது இருந்தால் சாப்பிடுவாங்க. வந்து நின்று கொண்டு இருப்பார்கள், எப்படி சாப்பிடுகிறான் என்று பார்ப்பதற்கு. ஒரு வார்த்தையும் கூப்பிட மாட்டோம்.
என்னடா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான், நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம்டா ஹோட்டல்லேருந்து வாங்கி போடணும். ஹோட்டல்லேருந்து வாங்கி போடுங்க, நல்லா சாப்பிடுவோமே என்று கூறுவதுண்டு. திடீரென்று என்னுடைய 24வது வயதில் அவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே நடக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அசட்டு நம்பிக்கை. She will always be there. She is always strong. She can always look after us. வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு நான் திரும்பி வரேன். February மாதம் 1970ஆம் ஆண்டு. ஆனால் சொல்கிறாங்க, அம்மாவை கேன்சராண்டா. அம்மாவை கேன்சரா? எஸ், and the doctors have given her 6 months to live. என்னால் நம்ப முடியலை. அந்த நேரம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு காரியத்துக்கு நான் நன்றி சொல்ல இல்லைல்ல, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய தாய் மரிப்பதற்கு முன்பதாக நான் எவ்வளவாக அவர்களை நேசிக்கிறேன், எவ்வளவாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று காண்பிப்பதற்கு எனக்கு ஒரு தருணம் மாத்திரம் தாரும், திடீரென்று எடுத்து விடாதையும். கர்த்தரின் பெரிதான கிருபையினால் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தார். ஏனென்றால் அங்கே நர்சிங் கேர், டே கேர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டியதாயிற்று. இரவும் பகலும் நான் அவர்களை பார்த்தேன், சளைக்காமல் பார்த்தேன். அவர்களுக்கு வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் செய்தேன். அவருடைய பெட் பேனை கொடுப்பதிலிருந்து எல்லா காரியங்களையும் சற்றும் களைப்பற்று செய்தேன். ஓரளவு நிம்மதி வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அன்பானவர்கள் இருப்பார்களேனால் நீங்கள் என்னை போன்று கடைசி நேரம் வரை இருக்க வேண்டாம். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களது நன்றியை அவர்களுக்கு தெரிவியுங்கள். இவ்வளவாக நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்று தெரிவியுங்கள். ஆண்டவருக்கு அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு அவர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். அவர்களிடம் உங்களது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ளுங்கள். The one verse I have chosen for you that I want to share with you is 1 Thessalonians 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலைசேயருக்கு அடுத்தது தெசலோனிக்கேயர். 1 தெசலோனிக்கேயர் 1:5-18. மிகவும் குறுகிய ஒரு பகுதி. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தமிழில் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு வந்திருக்கு. But in English, the verse says, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எல்லாத்துலையும் நன்றி செலுத்துங்க. அப்போ நான் நினச்சேன், இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு முன்னால் இந்த சர்ச்சில் நீங்கள் எத்தனை காரியங்களுக்காக நன்றி செலுத்துறது கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டு வந்தேன். ஏன்னா 10வது ஆண்டு நிறைவு 10 பாயிண்ட்ஸ் குறிப்பிட்டேன். நீங்கள் அதை விட எத்தனையோ கூட்டி சொல்லக்கூடும். அதுவும் நான் சரியாக கிரமப்படி எது முக்கியம் முதல் அப்படின்ட்டு நான் ஓரளவு செய்ய பார்த்தேன். ஆனால் அது உங்களுடைய பார்வையில் வித்தியாசமானதாகவும் இருக்கக்கூடும். நீங்கள் உங்களுடைய சொந்த பட்டியலை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் இந்த சபை நிமித்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்? For how many things can you give thanks for the existence of this church? முதலாவதாக நான் எழுதியிருக்கேன், சேருவதற்கு சுதந்திரம். மிக வேகமாக போகிறேன். சேருவதற்கு சுதந்திரம், the opportunity, the freedom just to gather. We take it for granted. Not in the Middle East, not in China, not in certain parts of Russia, not in Muslim countries. You worship there at the risk of losing your life. அங்கே நீங்கள் ஆராதிக்க செல்வீர்களேனால் உங்களுடைய உயிரை இழக்கக்கூடும். இந்த நாட்டில் ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து சேரலாம். சேரும் சுதந்திரத்துக்கு ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, வர்றதுக்கு கை கால் வசதி கொடுத்துருக்கிறார், கார் கொடுத்துருக்கிறார், பஸ்ஸஸ் கொடுத்துருக்கிறார். இந்திரனுக்கு தெரியும், இந்த பட்டணத்துக்கு வந்து இந்துவாய் வந்து முருகதாஸ் என்று வந்து ஆண்டவரை அறிந்து அருமையான விசுவாசியாக திகழ்ந்த எங்கள் சபை அங்கத்தினர் ஒருவர், தம்பி சதீஷுக்கும் தெரியும், சில வருடங்களுக்கு முன்பதாக இறந்து போய்விட்டார். பாவம். அவர் இறக்க போவதற்கு முன்பதாக
If you are praying, what would you pray for? Of course, he was a Christian. அவர் நல்ல கிறிஸ்தவர். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால், you know what he would have said? அவருக்கு இருந்த நோய் நிமித்தமாக, because of the illness that he had. எனக்கு மூச்செடுக்க ஆண்டவர் ஒரு வசதி செய்வார் என்றால் போதும். He couldn't breathe. He struggled for weeks without being able to take a deep breath. மூச்சு எடுக்க முடியாது. அவ்வாறாகவே அவர் மரித்து விட்டார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மூச்சு இல்லாமல் இருக்குது? நமக்கு மூச்சு எடுக்க முடியுமே, ஆனால் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 3 மாதத்துக்கு முன்னதாக நான் பயங்கரமாக விழுந்துட்டேன். விழுந்து உட்கார்ந்துருக்கும் போது நினைக்கிறேன், இனிமேல் என்னால் நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவன் கிருபையால் 3 நாட்கள் படுக்கையிலேயே இருந்தேன். அசைவது, 1 இன்ச் அசைவது கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் இப்படி நடமாடி தெரிகிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த இடத்திற்கு வர்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். சத்தமாக பேசுறதுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்துருக்கிறார், இங்கே சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். எத்தனை இடங்கள்ல மிக அமைதியாக நான் பேச வேணும் தெரியுமா? எத்தனை சுதந்திரங்கள்! நாம் அதை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்கிறோம். Do we take our freedoms for granted? Freedom to gather, freedom to worship, freedom and ability just to take a breath. தாசுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு இலகுவாக இருந்தால் அதுவே போதும் என்று இருந்திருப்பார். நம் மொழியில் வழிபட நமக்கு வாய்ப்பு. our own language is our heart language ன்னு சொல்லுவாங்க, நம்ம இருதய மொழி. There are people in our church in Eastern who still don't know to read and write Tamil, let alone English. இங்கிலீஷ் சொல்ல வேண்டாம், தமிழ் எழுத வாசிக்க தெரியாத மக்கள். அப்போ அவங்களுக்கு தமிழ் மொழியில் சுவிசேஷத்தை கேட்குறதுனா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், சிலாக்கியம். அதை யார் மூலம் உணர்த்தினார்? கம்பளியில் இருந்த ஒரு ஆங்கிலேயர் மூலமாக உணர்த்தினார். ஆங்கிலேயருடைய உள்ளத்தில் உணர்த்தினார். Jonathan Eden, my former colleague, is a typical Englishman. He and I worked together for 30 years. He never learnt a sentence in Tamil. But what was the burden that the Lord had put in his heart? Go and preach the gospel to the Tamils in East London who don't know English. And he was an Englishman who doesn't know any Tamil. He lives now in Waltham Abbey. உங்களுக்கும் எனக்கும் நம் மொழியில் ஆண்டவரை வழிபட, பாட, வேதத்தை வாசிக்க பெரிதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். சேர நமக்கு ஃப்ரீடம், நிரந்தர சுதந்திரம் உண்டு. நம் மொழியில் ஆண்டவரை வழிபட நமக்கு சுதந்திரம் உண்டு. நமக்கு நல்ல மேய்ப்பர் உண்டு. இந்த சபையின் பெயர் எனக்கு மனதில் இருக்கவில்லை. இப்பொழுது வழியில் வரும்பொழுது தான் தம்பி இந்திரனிடம் கேட்டேன், என்ன உங்களுடைய பெயர் என்று சொல்லி. நல்ல மேய்ப்பர். இயேசு நமது நல்ல மேய்ப்பர், அவர் நமது பிரதான மேய்ப்பரும் கூட என்று 1 பேதுருவில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மனித ரூபத்தில் உங்கள் மத்தியில் ஒரு நல்ல மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். I gave a small responsibility to him about Satish. He went and saw him, and I don't think he gave him any peace till he started coming here. Indran and Kiruba came here to this church. He visited them, he looked after them, he shared their sadness and sorrows, their ups and downs, and they are now Kiruba, who didn't know the Lord, came to know the Lord through a good shepherd. You have a good shepherd. Thank God for him. எத்தனை தடவை நீங்கள் பாஸ்டர் உங்களுக்காக வந்து ஜெபிக்க சொல்கிறீங்க இல்லையா? பாஸ்டர் ஜெபிச்சுக்கிடுங்க, ஜெபிச்சுக்கிடுங்க பாஸ்டர். நீங்கள் பாஸ்டருக்காகவும் தங்கச்சி பானுவுக்காக எத்தனை தடவை ஜெபிச்சிருக்கீங்க? நல்ல மெய்ப்பரை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் என்னுடைய 45 வருட கிறிஸ்தவ அனுபவத்தில் நான் எத்தனையோ மெய்ப்பர்களை கண்டிருக்கிறேன். உங்கள் மெய்ப்பர் நல்ல மேய்ப்பர். It's not only the name of your church. God has given you a good shepherd. Thank God for him. Pray for him. Support him. That's what God wants you to do. நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
36 வயசில் இந்த ஊருக்கு வந்தேன். தமிழில் பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால தமிழில் வேர்த்து விறுவிறுத்து ப்ரீச் பண்ணிட்டு கீழே இறங்குவேன். அங்கே 2 ஃபேமிலிஸ் வரும். என்ன அவங்க பிரசங்கம் இப்படி பண்ணீங்க, இன்னொருத்தர் வருவார் 2 வாரத்துக்கு முன்னாலும் இதே தானே பண்ணீங்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அவருக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. வயது குறைவாக இருந்ததுனால் மதிப்பு குறைவாக இருந்தது. ஆனால் படிப்படியாக ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை மாற்றினார். ஒரு 50 வயசான பிறகு கொஞ்சம் நரைச்ச முடி வந்த பிறகு தான் எனக்கு அவங்க மதிப்பு கொடுக்க தொடங்கினார்கள். இந்த சபை அப்படிப்பட்ட சபை இல்லை என்று நான் நம்ப விரும்புகிறேன். உங்கள் போதகரை கனப்படுத்துங்கள். ஆண்டவர் நியமித்த உங்கள் போதகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அன்பை செலுத்துங்கள். After I became 50, now I am 70 as I told you. Those people who used to condemn me, who used to criticize me, and because I didn't ever speak back to them, they started loving me. One brother died recently. He was one of those people. He died as a dear friend of mine. அந்த கண்டனம் பண்ணுறதில் ஒருவர் சமீபத்தில் இறந்து போனார். ஆனால் அந்த கடந்த பல மாதங்களாக, வருடங்களாக நானும் அவரும் சகோதரரை போல, என்னை விட அவருக்கு 4 வயசு கூட. We were like brothers. But he lost out on the first few years. ஆரம்பத்திலேருந்தே அவர் ஒரு நல்ல அன்பு மரியாதை செலுத்தியிருந்தார்னா அவருடைய வாழ்க்கையில் அதிக ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர் மன்னித்திருப்பார்னு நம்புகிறேன். நல்ல மெய்ப்பருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Another thing, thank God for one another. Do you ever thank God? Brother Gandhi should thank God for Brother Indran. Brother Indran should thank God for this தம்பி பாட்டு பாடும்போது எனக்கு ஸ்ரீலங்காவில் பைலா பாட்டு பாடின மாதிரி வந்துச்சு. Thank God. There are different ways of worshipping God. That is accepted in the sight of God too. There is no more holy way of singing and less holy way of singing as we do it with all of our hearts to the Lord. ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். Are you not happy that you have a wide variety of people here? Thank God for that. சிலர் ஆண்டவர் இந்த சபையில் நமக்காகவே வச்சுருக்கார், நம்ம சோதிக்கிறதுக்கு, நம்ம பூர்ணப்படுறதுக்காக வச்சு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இவருக்காக நன்றி. எங்கள் நான் வேலை செஞ்ச இடத்துலையும் அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தப்பவே முடியாது. எப்பயாவது அவர் தப்பி தவறி பார்க்காம போயிட்டோன்னா, என்ன பி எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா, நான் குட் மார்னிங் சொன்னேன் உங்களுக்கு கேட்கலையா? அவருக்கு பயந்தே குட் மார்னிங் சொல்லிடுவோம். அன்பில் சொல்கிறது இல்லை, பயந்தே குட் மார்னிங் சொல்லிடுவோம். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு விசேஷ திட்டங்கள், தீர்மானங்கள் உண்டு. அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். When I see Vani here, I feel so happy. She didn't know the Lord when she used to come occasionally to our church. திடீர்னு சதீஷுக்கு ஒரு மனைவி தேவைன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அடே நம்ம வாணி இருக்காளே, ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? ப்ரப்போஸ் பண்ணோம். இருவரும் ஒருவரை சந்தித்தார்கள், கண்கள் சந்தித்தன, இருதயங்கள் ஒன்றாயின, திருமணம் செய்தார்கள். இப்பொழுது பிள்ளையும் குட்டியுமா இங்கே வராங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். Thank God for a young man like Satish. When this brother was praying, I was thinking, how wonderful the way he is praying, so carefully choosing his words about the offerings, காணிக்கைக்காக. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நன்மையை காண்கிறார். நீங்களும் ஆண்டவர் காணும் நன்மையை மற்றவர்களிடத்தில் காணுங்கள். Then this place will become a place for absolutely rejoicing in the Lord. I thank God for the different people in Manapak Emmanuel Christian Fellowship. I really thank God. You thank God. This Thanksgiving service உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்களா, அதுக்காகவும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா நான் ஏற்கனவே கூறிய பிரகாரமாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரீதியில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சிலர் முள்ளாக இங்கே அவர்களை வைத்திருக்கக்கூடும். அந்த முள் நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடும். ஒரு நாளில் அவர்கள் உள்ள அந்த ரோஜா போன்ற மிருதுத்தன்மையும் நீங்கள் காணக்கூடும். பொறுத்திருங்கள், காத்திருங்கள். ஆண்டவர் உங்களில் கிரியை செய்வது போல அவர்களிலும் கிரியை செய்கிறார். ஒருத்தர் பெரிய பேட்ஜனை குத்திருந்தாராம். என்னது? டோன்ட் கிவ் அப் ஆன் மீ, காட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் வித் மீ எட். இதை நான் கட்டாயம் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பேட்ச் வேணும். என் மனைவி ரொம்ப பொறுமைசாலி. எத்தனை தான் என்னைய மன்னிச்சிருக்குது,
இன்னும் மன்னிச்சிட்டே தான் இருக்குது. நான் ஒரு தரம் சொன்ன பிரசங்கம் பண்ணுவதுக்கு, இந்த மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு சொன்னேன்னா என்னமோ தெரியல, பேருகிட்ட கேட்குறாரு ஆண்டவர் இத்தனை தரம் மன்னிக்கணுன்ட்டு. அவன் சொன்னான் 7 தரம், சாரி 7 தரம். அவன் நினச்சிக்கிட்டான் இது என்னைய போல் இப்படி பெருந்தன்மை உள்ளவங்க யார் இருப்பாங்கன்னு. ஆண்டவர் சிரிச்சு சொல்கிறாரு 7 தடவை 70 தரம்ப்பா, உங்கள் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப லோ அப்படின்றாரு. அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், 70 தரம் சுவாமி, நீங்கள் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அதை பெருக்கி கூட்டிட்டீங்க. எப்படி 490 தரம் யாராவது மன்னிப்பாங்களா? அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சு, உன் மனைவி உன்னை எத்தனை தரம் மன்னிச்சிருக்கா தெரியுமா? சராசரி நான் சொல்லுவேன், இந்த 46 வருஷத்தில் 4000 தரத்துக்கு மேலே ஈஸியாக. ஒரு வருஷத்தில் 100 தரமா? ஒரு நாள்லேயே சில நேரம் 3-4 தரம் இந்த சீரி விழுறது. வெளியிலெல்லாம் நல்லா இருந்துட்டு வீட்டில் பார்த்தா தான் தெரியும். அப்போ அது கேட்கும், நீங்கள் வெளியில் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக பேசுகிறீங்களே, என்கிட்ட மாத்திரம் தான் இப்படி சீரி விடுறேன். அப்போ நானும் வெளியில் போயிட்டு பிரதர் எபி கேன் ஐ ஸ்பீக் டு யூன்னு கேட்கட்டுமா? அப்போ நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் மனைவி எனக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறார். ஏனென்றால் என் நிமித்தமாக அவளுடைய பொறுமை மிக மிக அருமையான பொறுமையாக கர்த்தரின் பார்வையில் விளங்குகிறது. ஆகவே அவள் எனக்கு நன்றி செலுத்துகிறாள். ஆனால் அதனால் நான் செஞ்சிட்டே போகலான்ட்டு இல்லை. ஒருவருக்காக ஒருவர் நன்றி செலுத்துங்கள். கற்க வாய்ப்புகள் இங்கே வராட்டா நீங்கள் வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாவசியமான காரியங்களை குறித்து கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை. டோன்ட் திங்க் யூ கேன் கோ டு அ யூனிவர்சிட்டி அண்ட் லேர்ன் ஆல் தட் தேர் இஸ் டு நோ அபவுட் ஹவு டு லிவ் அ குட் லைஃப், how to live a godly life. You need to come to this place. God will use your shepherd as he waits and weeps in the presence of God. ஆண்டவரே எனக்கு ஒரு பிரசங்கத்தின் தலையங்கத்தை தாரும், பிரசங்கத்தின் வார்த்தைகளை தாரும். God will give him the words that will come straight to your hearts and your lives will be transformed. கற்பதற்கு யூனிவர்சிட்டி இல்லை, கற்பதற்கு கல்லூரிகள் இல்லை, கற்பதற்கு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மனுஷர்கள். அவர்கள் கூறும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். கற்க வாய்ப்புகள், சேவை செய்ய வாய்ப்புகள். நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறது பாஸ்டர் செய்வார், வர்ஷிப் லீடர் அதை செய்வார், நாங்கள் ஜான்னு போய் உட்காந்துட்டு நல்ல ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சந்தோஷம், ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவர் செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஃபேவர் செஞ்சிட்டோம், எங்கள் கடமை இப்போ முடிஞ்சுது. நோ, திஸ் இஸ் த பிளேஸ் where you learn to serve. சேவை செய்ய கற்றுக்கொள்ளும் இடம், சேவை செய்ய வாய்ப்புகள் உள்ள இடம். ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்குது, நல்ல விதமான பொறாமை. என்னென்னா, சின்ன தம்பி பேஸ் கிட்டார் சத்தம்லாம் கேட்குது, எங்கேருந்து தான் பேஸ் கிட்டார் அவ்வளோ ஒழுங்காக வருதோ. ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பியானோ அக்கார்டியன் இல்லாட்டா கிட்டார், அதை நான் தான் போடுவேன். பியானோ அக்கார்டியன் இப்படி போட்டுட்டு அங்கே ஒரு மேசை இருக்கும், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரில் அந்த தாளை மாற்றி போடணும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த நவீன உபகரணங்கள்லாம் அப்போ எங்களுக்கு இருந்ததில்லை, இப்போ இருக்குது. அப்போ பியானோ அக்கார்டியனை போடுவேன், முன்னால் யாராவது வந்து அந்த அசிட்டேட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னா அதெல்லாம் முடியாது. நாங்கள் இங்கே வந்து ஆராதனையில் பங்கு உள்ள வந்திருக்கிறோம், வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம். நான் தான் இப்படி போட்டுக்கிட்டு திடீர்னு அதை மாற்றிட்டு மறுபடியும் எடுத்துக்கணும் கையை, இல்லைன்னா பியானோ அக்கார்டியன் போட முடியாது. டீ எல்லாம் முடிஞ்சிடும், 25 பேர் இருப்பாங்க, ஒரு 2 பேர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் டீ பாத்திரங்களை கழுவுறது அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு பழக்கம் இல்லை, எங்கள் ஒய்ஃப் தான் செய்யணும். பிரதர் ஜானத்தன்ஸ் வைஃப் யூஸ் டு டூ இட். Jonathan's father was a property developer. Jonathan was a very well-to-do man, but he became a servant. Don't let your pastor be a servant. He is here to teach you, he is here to guide you, he is here to pray for you, and consider anything that you can do for the church as service unto God. ஏதாவது உங்களால் செய்ய முடியும்னா சேவை, ஆண்டவருக்கு என்றதை நீங்கள் நினைத்து செய்யுங்கள். அது மாத்திரம் இல்லை, சேவை செய்வது என்ன? they might ask you to come maybe for tract distribution. துண்டு பிரதி விநியோகம் செய்வதற்கு உங்களை கூப்பிடக்கூடும். ஓப்பன் ஏர் மீட்டிங், ஐ டோன்ட் நோ whether you have, sometimes we have. எத்தனையோ காரியங்கள் சேவை செய்ய உங்களுக்கு இங்கு வாய்ப்பு உண்டு. கொடுக்க வசதி உண்டு. 20 ரூபா இந்தியன் நோட் காணாமாக்கிட்டு என்னுடைய மனைவி தேம்பி அழுதாள். கர்த்தரின் பெரிதான கிருபையினால் எங்களுக்கு அதை விட பன்மடங்கு ஆண்டவருடைய சேவைக்கு கொடுப்பதற்கு
ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மனதார கொடுங்கள். நான் இந்த சர்ச்சை சேர்ந்தவர் அல்லாத நிமித்தமாக, பாஸ்டர் எதை குறித்து பேசணும்னு எனக்கு சொல்லாத நிமித்தமாக நான் ஒரு காரியத்தை சொல்லலாம். உங்கள் பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் போதுமான வருவாய் இருக்கிறதா என்று பார்ப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா? நீங்கள் பாருங்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். நான் கேட்கவில்லை, என் மனைவி கேட்கவில்லை. கர்த்தரின் கிருபையினால் சபையில் எங்களை குறித்து கரிசனை உள்ளவர்கள் இருந்தார்கள், பார்த்தார்கள், கொடுத்தார்கள். கொடுக்க வசதி, வளர வாய்ப்பு. இங்கே தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் பார்க்குறோம், யார் 4 மாவடி பிரதர் மோகன் சி லாசரஸ் பார்க்குறோம், அப்புறம் பிரதர் செல்வராஜா, அதுக்கு பேர் என்ன? Nothing is wrong with that. But you don't grow by looking at the TV, listening to programs, good as they might be. You don't grow that way. உங்களுக்கு பசியாக இருக்கும்போது கொஞ்சம் நல்ல படங்களை பாருங்களேன். நல்ல பிரியாணி, வண்டர்ஃபுல் பிரியாணி, நல்ல சாம்பார், சாம்பாரோடு சேர்ந்து போகிற ரசம், எவ்வளோ திருப்தியாக இருக்குது. That is fooling yourself. Where do you learn? You come here to learn, you come here to serve, you come here to interact with one another. And what did Jesus say? By this shall all men know that you are my disciples. Did he say by the way you speak in tongues, by the way you do miracles, by the way you raise the dead? Nothing of that sort. What did he say? இதன் மூலமாக மற்றவர்கள் நீங்கள் என் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு சுவாமி கூறினார். இதை குறித்து கூறினார். மரணத்திலிருந்து நீங்கள் ஆட்களை எழுப்ப வேண்டுமா? அல்லது இந்து பெண்ணிலிருந்து என்னுடைய தாயாருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ கிருபை கொடுத்திருந்தார். பிசாசுகளை விரட்டுவார்கள் விருதுநகரில். பிசாசுகள் ஓடும். அது எல்லாரும் கொடுக்கறது இல்லை. எது முக்கியம்? By this shall all men know that you are my disciples. வளர வாய்ப்பு. By what? By the love you have for one another. நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டும் அன்பின் மூலமாக வெளியில் உள்ள ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட் சொல்லணும், இவங்களில் ஒரு வித்தியாசம் இருக்குப்பா. அவங்கெல்லாம் எவ்வளவா ஒருத்தர் நேசிக்கிறாங்க. ஐ திங்க் ஃப்ரம் லிட்டில் ஐ நோ there are signs of it in this church. இந்த சபையில் அதுக்கு அடையாளம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். வளர வாய்ப்புண்டு, நேசிக்க வாய்ப்புண்டு. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஒரு பாட்டு பாடுறதுக்கு டைம் இருக்கும்னு. I can't believe it. I have been going on for 1 hour and 15 minutes, maybe within the next 10 minutes. சவால்கள் என்னன்னு தெரியுமா? Challenges. You know, if you and I stay at home, who is there to challenge us? Of course, if we are super spiritual, the Holy Spirit might appear in some form and might tell us what to do. But no, God has not ordained that as the norm. The norm is for you to come to the church and be challenged by your man whom He has appointed. He will say, brother, pray for this. Brother, pray for Southampton. Brother, pray for south of England. He will say. And that's a wonderful opportunity for you to take the challenge and do what God tells through His shepherd, through His servant. ஆதரவு. And then of course, what you get in the church is support. When one member of the family suffers, the whole family suffers, isn't it? எப்போவாவது நம்ம ஒரு சுண்டு விரலில் காயப்பட்டுச்சுன்னா அந்த விரல் மாத்திரம்தான் வலிக்குதா? நம்ம முழு உடம்புமே சுருண்டு படுத்துகிறோம். எனக்கு முதுகில் ஒரு அடி பட்டுச்சுது, இதாண்டா சாக்குன்னு நான் 3 வாரம் படுத்துட்டேன். என் மனைவி எல்லாம் பாவம், அது மேலேருந்து கீழே வரைக்கும். என் பேரன் அதை பார்த்தான். அது இப்படி ஓடி மேலேயும் கீழேயும், எனக்கு கீழே இறங்க முடியல, ஓடி வேலை செய்வதை பார்த்துட்டு அவன் கடைசி மகன் டிமத்தி, அவனுக்கு 30 வயசு, அவன் ஒய்ஃப் இங்கிலீஷ், மகன் 6 வயசு. அப்பாட்ட போய் கேட்குறான், டேட், இஸ் பார்ட்டி அ ஸ்லேவ்? அது நினச்சிருக்கோம் அவன் வாயில் சீனி போடணும் அப்படின்ட்டு. ஸ்லேவாக தான் இருந்துச்சு. ஆதரவு. இது இத்தனை சமுதாயங்களை பார்க்கலாம் தெரியுமா நீங்கள்? இந்த ஆதரவு
Father loves his wife and the children. The children love their mother and their father. Everything begins and ends there. Not in the church of God. It has got to overflow. வழிந்து பெருக்கெடுத்து ஓட வேண்டும் ஆதரவு. If any member suffers, my heart went out to this Thambi when he said he has come from Batticaloa. He's waiting for his results to be known. And where is Thambi Sakti? Is that, my sight is not good. Thambi Jai Singh. Thambi Jai Singh was saying about his struggles. You should take their burdens and support them. That is love and that is support. Of course, we have God supporting us. We have our shepherd supporting us. But that doesn't stop the network. The network continues. We need to support one another. We thank God for the support. So the 10 points for which we need to be thankful for God are Sera Sudandram. We thank God that we can gather here. Nam Mulil Valibada Sudandram. We thank God we can worship God in our own tongue. Praise the Lord. We thank God because God has kept a good shepherd. We thank God for one another. I thank God for Thambi Praveen. I thank God for Thambi Jai Singh. I thank God for Brother Gandhi. Everybody has something of God's likeness in him, in her. So we thank God for one another. Katka Vaipugal. We thank God. It's a year of Thanksgiving, 10th year of Thanksgiving, for the opportunities we have had to learn. கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி. சேவை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி. நீங்கள் இந்த சேவை செய்யாவிட்டால் சேவை செய்ய தொடங்குங்கள். பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க. ஒருவேளை பாஸ்டருக்கு மயக்கம் வந்தாலும் வந்துடும். எல்லாரும் வந்து கேட்குறீங்க, நான் என்ன செய்யலாம் பாஸ்டர், நான் என்ன இல்லை இல்லை நீங்கள் எங்கள் சபையை விட எவ்வளோ. ஒருத்தர் வந்து ரொம்ப அழுதாப்பட்டார். அதாவது நான் இந்த என்ன பேப்டிசம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் நான் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பார்த்துட்டார். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்து தோன்னு இந்த தமிழில் சொல்கிற மாதிரி சொன்னார். ஐயோ பாவம் பிரதர். நான் நினச்சேன் அடுத்தது சொல்லுவார், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைமும் அதே கதையை தான். நெக்ஸ்ட் டைம் அவருக்கு தெரியும். அப்படி இருக்காங்க. வந்து கேளுங்க. சேவை செய்ய வாய்ப்புகள், கொடுக்க வசதி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா ஆண்டவர் ஒருவருக்கும் கடன்பட்டவர் அல்ல. யூ கான்ட் அவுட் கிவ் காட். நீ ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் தரித்திரராக போவதில்லை. ஆண்டவருக்கு தாராளமாக உதாரத்துவமாக கொடுங்கள். அவர் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அதற்காக நன்றி. கொடுக்க முடியுதே, அதற்காக நன்றி. வளர வாய்ப்பு இருக்கிறதே சுவாமி, அதற்காக நன்றி. சவால்கள் கிடைக்கிறதே சுவாமி, இல்லாட்டா நான் சோம்பேறி ஆயிடுவேன் சுவாமி. பாஸ்டர் வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்காக நன்றி சுவாமி. அவர் தொந்தரவு கொடுக்காட்டா, do we all like our visits to the doctor? We don't. When my wife tells me that I'm putting on weight, I don't like to listen to her. But it's absolutely necessary. It's good for me. உங்கள் பாஸ்டர் ஏதாவது சொல்லி, பாஸ்டர் சொல்லும்போது எனக்கு ஐ வாஸ் ரியலி டச்ட். இந்த சகோதரின்னு நினைக்கிறேன். சில நேரம் கொஞ்சம் கடினமாக பேசினா, கடினமாக பேசுவதன் பின்னால் அன்பு இருக்கிறது. ஹஸ்பண்ட் கூட சில நேரம் கண்ணீர் விடுற அளவுக்கு வந்துடுவாராம். ஆனால் இன்னும் வர்றாங்க. we can learn something. We can learn to serve. We can give. We can do. We can make a difference in Southampton. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவால்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆதரவு, ஒருவர் மற்றவர் மேல் வைத்திருக்க அன்புக்காக நன்றி. ஆண்டவர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிட்டாரை கொண்டு வந்துட்டேன். இனிமேலும் ஒரு பாட்டு பாட போகிறாரான்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் கையை வைத்துங்க. நான் பேசாமல் போய் உட்காந்துடுறேன். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டு சபை அப்படி யார் சொல்ல போகிறீங்க? ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் அந்த பாட்டை பாடுகிறேன். எங்களுடைய பெங்களூர் வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கையாக இருந்தது. அந்த காலத்து வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால், மாதம் நாளுக்கு எனக்கு 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எனக்கு சம்பளம் 10 ரூபாய். செய்கிற நாட்களுக்கு சம்பளம் கிடைக்கும். எவ்வளவு சம்பளம்? 10 ரூபாய், 5 நாட்கள் வாரம், 22 நாட்கள் மாதம், 220 ரூபாய். எங்களுடைய வீட்டு கூலி 185 ரூபாய். பஸ் செலவு பிரயாணம் கிட்டத்தட்ட 10 ரூபாய் வரும். 195, 220 கிட்டத்தட்ட 25 ரூபா இருக்கும். வைத்து நாங்கள் சமாளிப்பது மிக கடினமாக இருந்தது. அங்கிருந்த 5.5 வருடங்களில் ஒரே ஒரு நாள்
ஒரு என்னுடைய மனைவியின் சகோதரிக்கு பர்த்டேயாக இருந்ததுனால ஒரு சிக்கன் வாங்கி விட்டோம். அந்த 5.5 வருஷத்துக்கு சிக்கன் சாப்பிட்டது அந்த ஒரு நாள் தான். ஆனால் ஆண்டவர் எங்களை முறுமுறுக்காது வாழ பெரிய கிருபை கொடுத்தார். ஒரு நாள் நான் அதிகமாக கவலைப்பட்டு ஆஃபீஸுக்கு போனேன். என் மனைவியும் ரொம்ப கவலையாக இருந்தாள். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எங்களோட பேசினார், மிகவும் தெளிவாக பேசினார். அப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே சொன்னேன் என் மனைவிட்ட, the Lord has spoken to me, so our problems are going to end, don't worry. ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவள் சொன்னால், காலையில் கவலையாக இருந்தவ, God has spoken to me also and he has assured me that everything is going to be all right. அப்படியா, உன்கிட்ட எப்படி பேசினார்? அப்போ அதுக்கு அடிச்சு உங்ககிட்ட எப்படி பேசினார்? நான் சொன்னேன், ஒரு சங்கீதத்தின் மூலமாக பேசினார். அப்போ அவள் சொன்னால் ஆச்சரியத்தோட, எனக்கும் ஒரு சங்கீதத்தின் மூலமாக தான் பேசினார். அப்போ நான் கேட்டேன், என்ன சங்கீதம்? அவள் கேட்டால் என்ன சங்கீதம்? நான் சொன்னேன், 32ஆம் சங்கீதம். அவள் சொன்னா, ஒரே நாள் ஒரே நேரம் 32ஆம் சங்கீதம். என்ன வசனம்? அவள் கேட்குறா. நான் கேட்குறேன், உன் வசனம் என்ன? நான் சொல்கிறேன், 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வேணா நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கிலீஷில் ஆண்டவர் அவளுக்கு அன்றைக்கு எங்களுக்கு போதுமான அளவு அவர் எங்களுக்கு அருள போகிறார் என்பதற்கு ஒரு உறுதியாக இந்த பாடலை கொடுத்தார். Thou art my hiding place. Thou art my hiding place. Thou wilt preserve me from trouble. Thou art my hiding place. Thou wilt compass me about with songs of deliverance. Thou art my hiding place. இன்றைக்கி கஷ்டப்பட்டு அதை தமிழாக்கமும் நான் செஞ்சுருக்கேன். நான் அதை பாட பார்க்குறேன். Preserve me from trouble. ஒரே நாள் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் இந்த ராகத்தை அவளுக்கு கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 40 வருடங்களாகியும் நாங்கள் அதை மறக்கவில்லை. ஏனென்றால் அவர் செய்த நன்மைகளை யாரால் மறக்க முடியும்? ஒரு முறை ஆங்கிலத்தில், ஒரு முறை தமிழில் ஒரு முடிக்கப் போகிறேன். My